Hi student, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா trigonometric ratios of 0 degree and 90 degree. அதாவது trigonometric ratio 6 trigonometric ratios இருக்கு. sin theta, cos theta, tan theta, cot theta, cosecant theta and secant theta ன்னு சொல்லிட்டு 6 trigonometric ratios இருக்கு. அதனுடைய values அதாவது tabular column 0, 30 degree னா என்ன value, 45 degree னா என்ன value, 60 degree னா என்ன value, 90 degree னா என்ன value ன்னு சொல்லிட்டு tabular column போட்டு இப்போ அந்த tabular column உடைய valuesலாம் பார்த்து அதோட பேஸ் பண்ணி உள்ள சம்ஸையும் இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து இந்த 9th and 10th வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அண்ட் 11th 12th அண்ட் காலேஜ் லெவலில் கூட உங்களுக்கு trigonometric sums வந்து நிறையவே வரும். இது வந்து அட்வான்ஸ் பேசிக் லெவலில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்டாக நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தடுத்த கிளாஸஸில். ஓகேங்களா, அடுத்த கிளாஸில் வந்து நீங்கள் அட்வான்ஸாக பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பேசிக்காக தான் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து trigonometric ratios வந்து ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி வந்து நிறைய பேர் இந்த டேப்லோ காலம் வந்து ட்ரிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி போடுறாங்க. ஆனால் அந்த ட்ரிக்ஸுக்குமே வந்து ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களால் அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபார்முலா தெரியலன்னா உங்களால் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த டேப்லோ காலம் மக்கப் பண்ணுறது ஈஸி. ஆனால் எப்படி மக்கப் பண்ணுறது நான் உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லித்தரேன். அந்த மாதிரி நீங்கள் மக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெமரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டேப்லோ காலம். ஆக்சுவலாக நம்ம ஒரு சம் போடும்போது ஒரு பேஸ் பண்ணி சம் போடும்போது இந்த டேப்லோ காலம் ட்ரா பண்ணி நீங்கள் போடணும்னு அவசியம் கொடுக்கல. அதுக்குமே வந்து நான் உங்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சம் யூஸ் பண்ணும்போது. இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக எப்படி மக்கப் பண்ணலாம், மெமரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடுறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, வீடியோஸ்குள்ளே போகலாமா? இப்போ பாருங்க, trigonometric ratioன்னு சொல்லிட்டு நான் sin theta, cos theta, tan theta, cot theta, cosecant theta and secant theta இந்த ஆர்டர் படி நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. sin theta, cos theta, tan theta, cot theta, cosecant theta, secant theta. இதையே நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டர் படி எழுதணும்னு நம்ம இப்போ டேப்லெட் கால் போட்டால் தான் தெரியும் ஏன் இந்த ஆர்டரில் வருதுன்னு சொல்லிட்டு. sin theta, cos theta, tan theta, cot theta, cosecant theta and secant theta. ஓகே, இப்போ டீட்டாவுடைய இதை பாருங்க. 0, 30, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, மொத்தம் 5 டிகிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, நான் sin theta 0 அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இங்கே 0 நான் எடுக்கிறேன், இங்கே 1/2ன்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். 0 1/2, 1/√2, நெக்ஸ்ட் √3/2 and 1. ஓகேங்களா, இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 0 1/2, நெக்ஸ்ட் 1/√2, √3/2 and 1. ஆக்சுவலா நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா sin 60 டிகிரி மோஸ்டா இந்த 60 டிகிரி கேட்பாங்க. √3/2 வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வந்து 30 டிகிரியோட வேல்யூ கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து sin thetaவுடைய வேல்யூ இப்போ 0வா இருந்துச்சுன்னா 0 டிகிரியாக இருந்தால் 0, 30 டிகிரியாக இருந்தால் 1/2, 45 டிகிரியாக இருந்தால் 1/√2 அண்ட் 60 டிகிரியாக இருந்தால் √3/2 and 1. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. 0, 1/2, 1, நெக்ஸ்ட் வருது 1/√2, நெக்ஸ்ட் வந்து √3/2 and 1 தான். இப்போ பாருங்க, cos theta வந்து sin thetaவுடைய காம்ப்ளிமெண்டரி. அதாவது இப்போ பாரு 1 இருக்கு இல்லையா, லாஸ்ட்ல 1 இருக்கா, அது வந்து நம்ம முன்னாடி எடுத்து நம்ம எழுதிக்கணும். இது அப்படியே இந்த ஆர்டர் அப்படியே சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க 1 இருக்கு, அந்த 1 வந்து லாஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்டா எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க √3/2 இருக்கு இல்லையா, √3/2. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ அப்படியே தான் வரும், 1/√2 வரும். நெக்ஸ்ட் 1/2, 0வா இருக்கிறது 0ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். sin thetaவோட காம்ப்ளிமெண்டரி தான் cos theta. ஸோ 1 வந்து நீங்கள் லாஸ்ட்டாக sin thetaக்கு போட்டிருப்பீங்க, அது அப்படியே உல்டாவாக வரும். இந்த ஆர்டர் இந்த ரோ வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கும். 1 √3/2, 1/√2 இதை நீங்கள் மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. sin theta மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, cos theta ஈஸியாக உங்களால் எழுத முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க tan thetaவோட வேல்யூ என்னன்னா 0, ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1/√3 அண்ட் நெக்ஸ்ட் இதில் 1 வரும். இங்கே மேலே 1 இருக்கான்னா அந்த 1 எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து √3 இருக்கா, அது அடுத்த பாக்ஸில் √3 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நாட் டிஃபைனட், அதாவது இன்ஃபினிட்டி. இப்போ இருக்க புக்கில் தான் வந்து நாட் டிஃபைனட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் படிக்கும்போது இது வந்து இன்ஃபினிட்டி, அதாவது நாட் டிஃபைனட் சொல்லிட்டு தான் நாங்கள் படித்தோம். ஸோ வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நாட் டிஃபைனட் வேணா இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ பாருங்க 0 1/√3, 1√3 இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, இப்போ பாருங்க இந்த டர்ன் தீட்டாவுடைய காம்ப்ளிமெண்ட்ரி, அதாவது sin தீட்டாவுடைய காம்ப்ளிமெண்ட்ரி cos தீட்டான்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ டர்ன் தீட்டாவுடைய காம்ப்ளிமெண்ட்ரி cot தீட்டா. ஸோ இன்ஃபினிட்டி முதல்ல வரும்,
அதாவது நாட் டிஃபைனர் √3 1 1/√3 and 0. மோஸ்ட் ஆஃப் சம்ஸ்ல வந்து டர்ன் 45 டிகிரி அதிகமாக கேட்பாங்க. ஸோ வந்து டர்ன் 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1 சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் மோஸ்ட்லி கேட்குவாங்க சம்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ டர்ன் தீட்டாவோட காம்ப்ளிமெண்ட்ரி காட் தீட்டா, சைன் தீட்டாவோட காம்ப்ளிமெண்ட்ரி காஸ் தீட்டா. ஓகே, இப்போ கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1ல ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 1ல ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2/√3 2/√3 நெக்ஸ்ட் √2 to infinity. ஓகேங்களா? கொசிகன் தீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 2/√3 √2 to θ ஆல்ஃபா. ஓகேங்களா? அதாவது நாட் டிஃபைனட். இப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி என்னன்னா சீக்கன் தீட்டா. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி என்னன்னா சீக்கன் தீட்டா. ஸோ வந்து ஸ்டார்டிங் ஆல்ஃபா வரும் 2√2 2/√3 and 1. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 6 டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி வந்து இதில் சைனும் காஸ் டர்ன் அதிகமாக கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். காட் தீட்டா, காசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டாவோட வேல்யூ கேட்குறது ரொம்ப ரேர். ஸோ இந்த மூணுமே நம்ம எதுலாம் மக்கப் பண்ணோம்னா சைன் தீட்டா மக்கப் பண்ணால் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த டர்ன் தீட்டா மக்கப் பண்ணால் காட் தீட்டாவோட காம்ப்ளிமெண்ட்ரி தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து கொசிகன் தீட்டா மக்கப் பண்ணால் சீக்கன் தீட்டாவோட காம்ப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்பவே ஈஸி தான் இந்த டேப்லெட் காலம். இந்த ட்ரிக்ஸ்லாம் வச்சு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து மக்கப் பண்ணாலே உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் 3 hours தான் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி உட்காந்து நீங்கள் சம்ஸ்லாம் நீங்கள் போட்டு போடுறதுக்கு லேட் ஆகும். ஜஸ்ட் வந்து ஒரு இது மக்கப் பண்ண முடியாது. 0 1/2 1/√2 √3/2 and 1. ஸோ வந்து இது ஈஸியாக மக்கப் பண்ணால் ஸ்டில் வந்து உங்களுக்கு இதில் வரைக்கும் காலேஜ் டேஸில் வரைக்கும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ வந்து யூ ஜஸ்ட் மக்கப்பிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? வீடியோஸ்குள்ள பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ், நம்ம டேப்லெட் காலமுடைய சம்ஸை நம்ம பேஸ் பண்ணி உள்ள சம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.5, அதாவது புக்கில் வந்து எக்ஸாம்பிள் 6.5ல எவால்யூட் சைன் 30 டிகிரி பிளஸ் காஸ் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சம் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் நம்ம எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். sin 30 plus cos 30. சைடில் வந்து பிக்சர் இருக்கும், அதை பாருங்க. sin 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1/2 சொல்லிட்டு இருக்கும். பிளஸ் cos 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா அந்த பிக்சர்ல பாருங்க √3/2 இருக்கும். இதை நம்ம இது எப்படி எழுதுவோம்னா 1 + √3/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? இது நான் சொல்லியிருந்தேன், சம் போடும் பொழுது ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு. அதை வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம சொல்லியிருந்தேன். இப்படி அப்ளை பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிக்கே இப்போ நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க, sin 30 டிகிரி பிளஸ் காஸ் 30 டிகிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீ எப்படி எழுதணும்னா sin அண்ட் காஸ். ஏன்னா எது கேட்குறாங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. sin அண்ட் காஸ், sin தீட்டா அண்ட் காஸ் தீட்டா. ஓகேவா? அதுதான் நான் sin காஸ் சொல்கிறேன். டேப்லெட் காலம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா 0 30 45 60 and 90 சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். டிகிரி வைஸ்ல நம்ம பார்த்தோம். sin அண்ட் காஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எழுதிக்கிறேன். இப்போ sin வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டேப்லெட் காலம் 0 1/2 1/√2 √3/2 1 தான் இப்படின்னு சொல்லிட்டு சைனை நம்ம பார்த்தோம். காஸ் வந்து சைனோட காம்ப்ளிமெண்டரி காசு. ஸோ 1 √3/2 1/√2 1/2 0 அப்படின்னு சொல்லிட்டு காசு. ஸோ டேப்லோ காலம் உள்ளதை நம்ம எது கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து எழுதிக்கிட்டா போதும். ஸோ எழுதிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், sin 30 டிகிரி, அதாவது சைனில் 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1/2. ஸோ 1/2 எழுதிக்கிறேன். ப்ளஸ் காஸ் 30 டிகிரியோட வேல்யூனா காஸ் 30 டிகிரி வேல்யூ என்னன்னா √3/2 √3/2 சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். இதை எப்படி நான் எழுதுறேன்னா காமனாக என் டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னா காமனாக 2 இருக்கு. ஸோ 2 சொல்லிட்டு எழுதிக்கிறேன். நியூமரேட்டில் 1 + √3 சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க, செகண்ட் சம் டர்ன் 45 டிகிரி டிவைடட் பை டர்ன் 30 டிகிரி பிளஸ் டர்ன் 60 டிகிரி. ஸோ டர்னுடைய வேல்யூஸ் வந்து நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்க, டர்னு ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வரும்னா 0 சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். 1/√3 ஃபர்ஸ்ட் வந்து 1 வரும். செகண்ட் டினாமினேட்டர் √3 அண்ட் இன்ஃபினிட்டி, அதாவது நாட் டிஃபைனட் சொல்லி நம்ம பார்த்தோம். பாருங்க, டர்ன் 45 டிகிரி நான் சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி டர்ன் 45 டிகிரியோட வேல்யூ கேட்பாங்க. ஸோ டர்ன் 45னா 1 சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். 1
divided by turn 30 degree. Turn 30ல என்ன இருக்குன்னா 1 by root 3. So 1 by root 3 plus turn 60 degree வேல்யூ என்னன்னா root 3. ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது நம்ம பார்க்கலாம். 1 இப்போ 1 by root 3 இருக்கா ப்ளஸ் 3 இருக்கா, இதை வந்து நான் cross multiply பண்ணுறேன். இப்போ cross multiply பண்ணும்போது எப்படி வரும் ஆன்சர் 1 ப்ளஸ் root 3 into root 3 வந்து வெறுமனே 3 தான் வரும் divided by root 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி மாறும்னா 1 divided by 1 plus 3 வந்து 4 divided by root 3 நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க 1 divided by 1 இது எப்படி டிவைடில் இருக்குது 4 by root 3 டிவைடில் இருக்குது மல்டிப்ளேஷனில் மாறும்போது root 3 divided by 4 மாறும். இப்போ பாருங்கள் 1 into root 3 root 3 1 into 4 4. இது cross ப்ராடக்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, ஏன்னா நடுவில் இருக்கிறது வந்து மல்டிப்ளேஷன். இங்கேயே நான் cross ப்ராடக்ட் பண்ணேன்னா இது நடுவில் இருக்கிறது அடிஷன். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். டேப்லெட் காலம் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்குறோம். இது ஆக்சுவலாக வந்து எக்ஸாம்பிள் 6.6ல் உள்ள செகண்ட் சம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இந்த சம் எப்படி அப்ளை பண்ணுறது, வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் டர்ன் 60 டிகிரி. என்னடா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களே, ஸ்கொயர் வந்து டேப்லெட் காலம்ல இல்லையே, அப்போ நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கன்ஃபியூஷனே வேணாம். நீங்கள் ஸ்கொயர் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. டர்ன் 60 டிகிரியோடைய ஃபார்முலா அதோடைய டேப்லெட் காலம் பாருங்கள், சைடில் அந்த பிக்சர் இருக்கும் இல்லையா, அதில் டர்ன் 60 டிகிரியோட வேல்யூ என்னென்னா √3. ஓகேங்களா. நீங்கள் ஸ்கொயர் கொடுத்துருக்கனால நான் ஸ்கொயர் மேலே எழுதிக்கிறேன், ப்ராக்கெட் போட்டு மேலே ஸ்கொயர் எழுதிக்கிறேன். மைனஸ் இங்கே 2 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். பாருங்கள் டர்ன் 45 டிகிரி உங்களுக்கு தெரியும், 1 சொல்லிட்டு தெரியும், ப்ராக்கெட் போட்டு நான் எழுதிக்கிறேன், ஸ்கொயர் மேலே எழுதிக்கிறேன். மைனஸ் காட் 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னா √3. ஸ்கொயர் இருக்கனால ப்ராக்கெட் போட்டு நான் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். ப்ளஸ் 2 சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னா 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 3/4 இங்கே எழுதிட்டு கொசிகன் 45 டிகிரி என்னென்னா √2. ஓகேங்களா, ஸ்கொயர். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணால் √3 வந்து 2 டைம்ஸ் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வெறுமே 3 தான் மட்டும் கிடைக்கும். மைனஸ் 1 2 டைம்ஸ் போட்டால் 1 தான் கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணால். ஸோ 2 into 1 2 மைனஸ் அகைன் 3 ப்ளஸ் இப்போ இந்த 1/2 இருக்கு இல்லையா, இந்த 1/2 நம்ம எப்படி எழுதணும்னா 1/2 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1/4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இதை க்ராஸ் பண்ணால் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1/2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 2 into 1/2 2 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1/4 கிடைக்கும். நான் 2 டேபிள்ஸில் 4 கேன்சல் பண்ணால் எனக்கு 2 டைம்ஸ் ஆகும், 2 வந்து 1 டைம் ஆகும். அப்போ 1 into 1னா 1 divided by 2. ஸோ இதை அப்படியே நான் ஸ்கிப் பண்ணி நான் எப்படி எழுதுறேன்னா 1/2ன்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ப்ளஸ் 3/4 √2 இருக்கு இல்லையா, √2 2 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு 2 தான் கிடைக்கும். √3 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 3 தான் ஆன்சர் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் 3 minus 3 2 என்ன வரும்னா நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ 3 minus 3னா 0, ஸோ -2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 3 2s are 6, ஸோ 6 divided by 4ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 4 6 எந்த டேபிளில் போகும்னா 2 டேபிள்ஸில் போகும், 3 டைம்ஸ் இது 2 டைம்ஸ். ஸோ இந்த இதை வந்து நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 3/2 எழுதிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் டிவைடட் பை, ஏன்னா ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் காமனாக இருக்குது 2, ஸோ நான் 1 டைம் எழுதிக்கிறேன். 1 + 3 எவ்வளோ வரும்னா 4 சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு அப்புறம் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும், க்ராஸ் மல்டிப்ளை. ஸோ -2 2s are 4 -4 + 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு -4 + 4னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும், டிவைடட் பை 2 கிடைக்கும். ஸோ 0 எனிதிங் கம் நம்பர்ஸ் டிவைடட் பை நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 0 தான் ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் இப்போ வந்து இந்த 2/0 அப்படின்னு வந்துச்சுன்னா இஸ் நாட் டிஃபைனட், அதாவது இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, நாட் டிஃபைனட், இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது அப்படின்னு அர்த்தம். நாட் டிஃபைனட்.
ஓகேங்களா. 0/2 வந்தால் மட்டும்தான் 0 வருமே தவிர 2/0 வந்தால் நாட் டிஃபைனட் சொல்லி தான் சம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சோ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.